ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். வாட் இஃப் சீசன் 3யோட எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஃபுல் எபிசோட பார்க்கும்போது பசிபிக் ரிம் படம் பார்த்த எல்லா பேத்துக்குமே இனங்கடா ஏகர் கைஜு அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் தான் வரும். நிறைய பேர் இந்த எபிசோட பார்த்துட்டு காட்ஜிலாவோட சாயல்லாம் அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் இந்த எபிசோடோட டைட்டில் இருந்து ஆரம்பிச்சோம்னா தி ஹல்க் ஃபார் தி மெக் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த எபிசோடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மெக் அவெஞ்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியும் நம்ம ஹல்கை ஃபோக்கஸ் பண்ணியும் இருக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அனிமேஷன் மோர்லைக் ஒரு கார்ட்டூன் மாதிரியான ஷோவை ஒரு பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த அனிமேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் சில பேரும் நிறைய சண்டைகளுக்கு போயிட்டு நிறைய மக்களை காப்பாற்றுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அனிமேஷன்லயுமே வில்லனா இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க். ஸோ நம்ம ஹல்க் காமா மான்ஸ்டரா மாறுறது மட்டும் இல்லாம அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருப்பாரு. இப்படி ஓவர் பவரா இருக்கக்கூடியவரை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம அயன்மேன் மெக் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராரு. அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ரோபோட்ஸ்குள்ள இருந்து இந்த காமா மான்ஸ்டர்ஸை எதிர்க்கிற மாதிரி மெக் அவெஞ்சர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராரு. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கும் விதை போட்டது யாரு? நம்ம அயன்மேன் தான். அப்படியே அந்த அனிமேஷனை கட் ஆஃப் பண்ணி எபிசோட கிக் ஆஃப் பண்ணா நம்ம வாட்சரோட என்ட்ரி. இப்போ இந்த எபிசோட்ல நடக்க போற விஷயத்துல எல்லாத்தையுமே நமக்கு சொல்ல போறது வாட்சர் தான். நம்ம கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தோட டைம் லைனை தான் இந்த எபிசோட்ல டோட்டலா மாத்தி அமைச்சு வாட்சர் நமக்கு கதை சொல்றாப்ல. இந்த டைம் லைன்ல கேப்டன் அமெரிக்காவை இருக்கக்கூடியது சாம் வில்சன். வின்டர் சோல்ஜர் படத்துல சாம் வில்சன் எந்த பக்கமா ஓடி வந்துட்டு இருப்பாரோ அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் பண்ணர் இருக்காப்ல. அவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது ஆன் யுவர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வில்சன் கிராஸ் ஆகிறாரு. அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா கிராஸ் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹல்க் தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்காருன்ற விஷயம் நம்ம சாம் வில்சனுக்கு தெரிய வருது. நீங்க வின்டர் சோல்ஜர் படத்துல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம சாம் வில்சன் ஓனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பி செக்ஷன் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த தெரப்பி செக்ஷனுக்கு நம்ம பேனரை கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பேனர் அடிக்கடி கோபத்துல ஹல்கா மாறும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பீப்புள் அவரை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் தனிமையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேனர் சொல்ல நம்ம சாம் வில்சன் எப்படியாச்சும் பேனரையும் ஹல்கையும் ஒன்னா சேர்த்து வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கடல் தன்னோட வேலையை காட்ட அந்த இடத்துல பேனர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்ததுல அவருக்கு லைட்டா அடிப்பட உள்ள இருக்கக்கூடிய ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ஹல்க் அந்த போட்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது நம்ம சாமோட குரலை கேட்ட உடனே அமைதியாயிடுறாப்ல. எங்க தான் இந்த இடத்துல இருந்தா எல்லா பத்தியுமே கொன்றுவோமோன்ற பயத்திலேயே ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. சோ அங்க இருந்து கிளம்பி வந்த பேனர் இது இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, தனக்குள்ள இருக்க ஹல்க ஒரே அடியா தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. காமா ரேடியஸால தான் பேனருக்குள்ள இருக்கக்கூடிய ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருப்பான். சோ அதே காமா ரேடியஸை வச்சு அவனை அழிக்கவும் செய்யற அப்படின்ற மாதிரி நம்ம பேனர் ட்ரை பண்ண அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருது. அதிகமான காமா ரேடியஸை அப்சர்வ் பண்ணவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேனருக்குள்ள இருக்கக்கூடிய ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிடறாங்க. அதுல ஆப்போசிட்ல வெளியே வந்தது ஈவில் ஹல்கா இருக்கக்கூடிய ஏபெக்ஸ் ஹல்க். ஸோ இந்த ஏபெக்ஸ் ஹல்கை ஒரு ஜாடியில பாக்குறதுக்கு பசிபிக் ரிம் அப்ரைசிங் படத்துல லாஸ்டா வந்த கைஜு மாதிரியே இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ வெளியே வந்த அந்த ஏபெக்ஸ் நகரத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம தனக்குன்னு சொல்லி காமா மான்ஸ்டர்ஸால் ஆன ஒரு ஆர்மியவே உருவாக்குது. அந்த ஆர்மியை வச்சு அந்த ஒட்டுமொத்த நகரத்தையே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்டிங் பார்த்த அனிமேஷன்ல இருந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. இவ்வளவு பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மான்ஸ்டர்ஸா தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா மெக் ரோபோட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இதை ஹல்க் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஹல்க் பஸ்டர்ஸ் உருவாக்கி அது மூலமா அந்த காமா மான்ஸ்டர்ஸ் எல்லா பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி அந்த ஹல்க் பஸ்டர்ஸ்க்கும் காமா மான்ஸ்டர்ஸ்க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா பல நாட்களா சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல சண்டையெல்லாம் முடிவுக்கு வர இந்த ஏபெக்ஸும் காமா மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து கடலுக்கு அடியில போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு அமைதி நிலவ ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு 10 வருட காலமும் கடந்து ஓடுது. ஸோ இந்த 10 வருஷ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் காமா மான்ஸ்டர்ஸோட கண்ணுலயும் படாம அட் த சேம் டைம் அவெஞ்சர்ஸ் கண்ணுலயும் படாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காமா மான்ஸ்டர்ஸ் மறுபடியும் வரதுக்கான அறிகுறிகள்லாம் தென்பட நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா புது அவெஞ்சர்ஸ் டீம் கூட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. அவர் கூடவே நம்ம மோனிகா அப்புறம் பக்கி அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. அந்த சைடு ஆப்போசிட்ல அவங்க கூட பேசக்கூடிய டீம் மெம்பர்ஸ் யார் யாருன்னா நம்ம ஆஸ்கர் ஐசக், மூன் நைட், நம்ம சாங்சி, ரெட் கார்டியன். அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நம்ம பிளாக் விடோவோட அம்மா
அதை தொடர்ந்து இந்த பக்கம் நாக்கியா, நம்ம பிளாக் பேந்தரோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லா பற்றியும் தான் அவெஞ்சர்ஸ் டீமாக ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்து காமா ரேடியஸ் எங்கெங்க வருது, அந்த காமா மான்ஸ்டர்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம மோனிகா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான ப்ரூஸ் பேனர்கிட்டே நம்ம ஏன் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சாம் வில்சன் அதை பெருசாகவே கண்டுக்கறல. எந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் நம்ம மெக் அவெஞ்சர்ஸை வச்சு சமாளிச்சிடலாம், சூட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்ல. ஆனால் நம்ம மோனிகாவுக்கு ப்ரூஸ் பேனரால் இந்த பிரச்சனையை தீர்த்திட முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த இடத்துல பக்கி கிட்ட நீ ப்ரூஸ் பேனரை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. நம்ம பக்கியும் ப்ரூஸ் பேனர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல காமா ரேடியஸ் அதிகமா வருது தெரிய வருது. அதனால மோனிகாவும் சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவும் மட்டும் மெக் அவெஞ்சர்ல ஏறி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அவங்க வந்து இறங்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக். ஸோ அந்த இடத்துல அவங்க காமா ரேடியஸ் எங்கே வந்துச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த பனிக்கு அடியில் இருக்கக்கூடிய கடல்ல இருந்து ஏபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அந்த ஏபெக்ஸ்க்குன்னு சொல்லி தனி படையவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கு. அதில் பல ஆயிரக்கணக்கான காமா மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த ஏபெக்ஸோட ஒரே ஒரு ரோர், ஒரே ஒரு சத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த மெக் அவெஞ்சரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா ஏபெக்ஸ் அந்த ஆர்மியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப டேமேஜ் ஆன மெக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மோனிகாவை பக்கி கான்டாக்ட் பண்ணி ப்ரூஸ் பேனர் எங்க இருக்காருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்றாப்ல. இதை கேட்டு மோனிகா எப்படியோ நம்ம சாம் வில்சனை கன்வின்ஸ் பண்ணி பேனரை பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போதைக்கு ப்ரூஸ் பேனர் யாரு கண்ணிலுமே படாம கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆஸ்ட்ரா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காப்ல. சோ அந்த இடத்துக்கு நம்ம சாம் வில்சன் மட்டும் தனியா போய் ப்ரூஸ் பேனரை மீட் பண்றாரு. நம்ம பேனர் கிட்ட சாம் வில்சன் ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கிறாரு. ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க, அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புரோட்டோகாலை வந்து பாத்தீங்கன்னா நான் உருவாக்கி வச்சிருக்கேன், அவெஞ்சர்ஸ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குறாப்ல. இதை யூஸ் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் உங்களால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாப்ல. நான் எதுக்காக இந்த புரோட்டோகாலை உருவாக்குனேன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் பேனர் கேட்க, இதை உனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றதுக்காக தான் உருவாக்குனியா அப்படிங்கிற மாதிரி சாம் கேட்கிறாப்ல. இந்த உலகத்துல மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக தான் இந்த புரோட்டோகாலை நான் உருவாக்குனேன் அப்படிங்கிற மாதிரி பேனர் சொல்லுவாரு. அப்படி பார்த்தா நானும் ஒரு வகையில மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பேனர் சொல்ல, நான் உன்னை எப்பவுமே மான்ஸ்டரா பார்த்தது இல்ல, நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாப்ல. சோ இப்ப அங்க இருந்து கிளம்பின நம்ம சாம் வில்சன் இந்த காமா மான்ஸ்டர்ஸால அட்டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. அங்க ஆல்ரெடி மத்த அவெஞ்சர்ஸ் சில பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை சமாளிச்சிருக்க முடியாது. சோ அந்த இடத்துக்கு நம்ம சாம் வில்சன் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் புரோட்டோகால் மூலமா மத்த மெக் அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி மெகா போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிடுறாங்க. அப்புறம் என்ன ஐகானிக் டயலாக்கான அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்றத சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காமா மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு வெளுத்து வாங்குறாங்க. என்னதான் இவங்களால காமா மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க முடிஞ்சாலும் ஏபெக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நெருங்க கூட முடியல. அதோட ஒரு ரோரே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்காவை பயங்கரமா அடி வாங்க வைக்குது. சோ இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லா பேரும் முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல வானத்துல இருந்து ஒரு ஃபிளைட் ஒன்று வருது. அதுக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரூஸ் பேனர் தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வந்துட்டேன், அதுவும் நியூக்ளியர் பாம்போட வந்திருக்கேன். இந்த நியூக்ளியர் பாம்பையும் காமா ரேடியஸையும் ஒன்னா சேர்த்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அப்படி அவர் காமா ரேடியஸ் மென்ஷன் பண்ணது அவரை தான். அந்த நியூக்ளியர் பாம்புக்குள்ள அவரும் உட்காந்து வானத்துல இருந்து கீழே விழுகிறாப்ல. அப்படி விழுந்த உடனே அந்த ஒட்டுமொத்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான், ப்ரூஸ் பேனரோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து மெகா ஹல்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் வெளியே வராரு. இந்த லுக்கை பார்க்கும்போது பென்டன் பண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை அல்டிமேட் ஹியூமங்கஸோர்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. அதே சமயம் முதுகுல இருக்கக்கூடிய ஸ்பைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காட்ஸிலா டோய் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. அதுவும் கிடையாது. நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முழுக்க முழுக்க மெகா ஹல்கா மாறி இருக்காரு. என்னதான் இந்த எபிசோட்ல இதை மெகா ஹல்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இதை நம்ம டெபிள் ஹல்க் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நீயா நானான்னு மோதி பார்த்தலாம்டா அப்படின்ற மாதிரி ஏபெக்ஸுக்கும் மெகா ஹல்க்குக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஏபெக்ஸ் மெகா ஹல்க படுக்க போறது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ண போயிருக்கும். அந்த இடத்துல நம்ம சாம் வில்சன் ஏபெக்ஸோட கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண டக்குன்னு சுதாரிச்சு எந்திரிச்ச மெகா ஹல்க் அவரோட வாயிலிருந்து அட்டாமிக் பெர்த் எல்லாம் விடுதுங்க. சாரி அட்டாமிக் பெர்த் கிடையாது, காமா பெர்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணவும் ஏபெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாம கரைஞ்சு போயிருது. அவ்வளவுதான், ஏபெக்ஸோட கதை முடிஞ்சது. அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே இந்த பக்கம் சந்தோஷமா இருக்க. இப்போதைக்கு மெகா ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சைடு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மத்த அவெஞ்சர்ஸ் எல்லா பேருமே அந்த மெகா ஹல்கை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது சாம் வில்சன் மட்டும் பாத்தீங்கன்னா நான் அதை பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. அந்த மெகா ஹல்க் பக்கத்துல வந்த உடனே என் கண்ணு முன்னாடி இப்ப இருக்கிறது கூட மான்ஸ்டர் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவும் மெகா ஹல்க்குள்ள இருக்கக்கூடிய பேனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெகா ஹல்கை இப்ப கண்ட்ரோல் எடுக்கிறாப்ல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்த காமா மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு கடலுக்குள்ள கிளம்பிடுறாரு.
ஆப்வியஸ்லி நம்ம காட்ஸிலா எப்படி எல்லா படத்தோட எண்டிங்லயுமே கடலுக்குள்ள போகுமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு போர்ஷனும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம சாம் வில்சன் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் புதுசா வருதான்ற மாதிரி மெகா அவெஞ்சர்ல ரோந்து போய் பார்த்துட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் மெகா ஹல்கா இருக்கக்கூடிய நம்ம பேனருமே வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு தான் இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் கடலுக்குள்ள போனா மெகா ஹல்க் அண்ட் அவங்களோட ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு தீவுல போயிட்டு தனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்விடத்தை உருவாக்குன மாதிரி இந்த எபிசோட வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஹல்க் ஃபேன்ஸா இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப ரேஜான ஒரு ஹல்கை பார்த்த எஃபெக்ட்டுக்கு இந்த எபிசோட் இருந்திருக்கும். மார்வல் முடிஞ்ச அளவுக்கு ஹல்கை வந்து பாத்தீங்கன்னா கோமா காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 2ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஷைனிங் ஆஃப், பை.